நான் என் பையனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். என் முகிக்காக, என் செல்ல பையனுக்காக. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? எப்போ இருந்து எழுப்பிட்டுருக்கேன்? தடா பல்லு கூட வளர்க்காமல் பண்ணு. இந்தா இந்தா இதில் என்ன இருக்குன்னு பாரு. ஓப்பன் பண்ணி பாரு. மிச்சரு சேரா எடுக்கல, மூஞ்சி எடுக்கலடா உனக்கு. திருடிட்டு வந்த 4 வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்துட்டு வந்தேன். இந்த அளவுக்கு நான் பிச்சை எடுத்துக்கேன் தரேன். சொல்லுமா ஏதுமா? நீ என்ன கேட்டுட்டு இருந்த என்கிட்ட ரொம்ப நாளா? 10th படிக்கிறதுலேருந்து என்ன கேட்டுட்டு இருந்த? நானே கேட்டேன். நிம்மதியாக விடுன்னு தான் கேட்டேன். உன் நிம்மதிக்கு இது ஏன் நிம்மதிக்கு எது இது? இது கொடுத்தா நிம்மதி ஆயிடுவானா? அடப்போ பைத்தியம். நீ என்ன கேட்ட? வண்டி கேட்கல? வண்டி புல்லட் வாங்கிக்கோ. புல்லட் வாங்க 3,70,000 இருக்குது. புல்லட் வாங்க. அம்மாவோடைய கொடியை கொண்டு போய் அடமானிச்சிட்டு வந்துட்டேன். பைத்தியம், நீ தான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் எனக்கு போய் கொடுத்துட்டு வேலைக்கு போய் எனக்கு கொடி திருப்பி கொடு. கொடுத்துட்டு நீ போய் உன் நகை நீ வேலைக்கு போயிட்டு எனக்கு கொடு. அது அடமான வச்சாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த வருஷம் தான் திருப்ப முடியும். நான் திருப்பி வந்துடுறேன். வேண்டாம், நான் அது இல்லாட்டி அதெல்லாம் நிறைய பேர் திருடிட்டு போறாங்கடா. திருடிட்டு போறாங்க. காத்த விட்டு போயிட்டானா என்ன பண்ணுவேன்? வயசான காலத்துல என்னால இது பண்ண முடியாது. வண்டி வாங்கிக்கோ. நீ ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்களா, புல்லட் வாங்கிக்கோ. நீயே வாங்கிக்கோ. எனக்கு புல்லட் அது காசெல்லாம் வேணும். சரி வச்சிரு. வண்டி தானே கேட்டேன். வண்டி ஸ்டோர் ரூமுக்கு நீ எப்ப? வண்டியா தான் கேட்டேன். வண்டியா கூட நீ எப்ப ஸ்டோர் ரூமுக்கு போலான்னு சொல்லு. நீ எப்பவும் வாங்கிட்டு வாங்க. நான் வரல. நீ உனக்கு பிடிச்ச வண்டியை வாங்கிட்டு வா. நிஜமா? நிஜமா. புல்லட்னா நீங்க பிடிச்ச எந்த வண்டி? சரி, அப்ப செகண்ட் செலவு ஒன்று வாங்கிக்கலாம். 2 பேர் நாய்க்கு ஒரே மாதிரி இருக்கும். பாரு காலத்து இல்ல மத்தியானம் பன்னிட்டு தಗೊಂடுருக்கு சூப்பராக. ஆமாம், நான் உன்னை எழுப்பிட்டே இருந்தால் நீ தான் எந்திரிக்கவே மாட்டேங்கிற. அதுக்கு நான் என்ன செய்ய? சரி, அதெல்லாம் செகண்ட் செலவு ஒரு வண்டி ஒரு 30,000-40,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த பணத்துக்கு வீடு ஒன்று 7 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கு. ஓட்டு வீடு வாங்கிக்கலாமா? இந்த பணமும் மேலே கொஞ்சம் பணம் போட்டு நகையே வாங்கிக்கலாம். நகையை விற்று நகையே வீடு வாங்கினோம்னா 2,000 ரூபா மாதம் வாடகை வருங்கண்ணே. மாதம் 2,000 ரூபா வாடகை வரும். ஆமாம், இது வாங்கினா அடுத்த ஒரு 10 வருஷத்துல இன்னும் கொஞ்சம் 40,000 சேர்ந்து கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட இல்லை, எவ்வளோ நாளாக கேட்டுகிட்டே இருக்கீல்ல. என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் கிஃப்ட்டு. அம்மா சேர்த்தி சீட்டு பணம், கொடி எல்லாமே. இதுதான் இந்த ஏரியா சோறு போடுறது இல்லை. சோத்து காசெல்லாம் மிச்சம் பண்ணி இந்த மாதிரி வாங்கி வச்சிருது. ரேஷன் அரிசி சாப்பிட்டாலும் என் பையனுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நான் உயிர் வாழ்றதே யாருக்காக? உனக்காக தான். 3,70,000 ரூபாய் இருக்குது. இந்தா இப்போ தான்டா பேங்க்கு போயிட்டு வந்தேன். இந்த புடிட ஆசையாக அம்மா கொடுக்குறல்ல உனக்காக. இதுக்கு 10 மடங்கு எனக்கு திருப்பி 30 லட்ச ரூபாயை கொடுத்துரு. கண்டிப்பா. அது பில்லு ரிசீவ்டா. எண்ணி பார்த்துக்கு ஏதோ 1 நோட்டு 2 நோட்டு கம்மியாக்கி இது கொடுத்துருக்க போகிறாங்க. 1 கட்டு உள்ள இருக்கு. நல்லா இருக்குல்ல வாசனை? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த பணத்தோட ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் எத்தனை காசா? திருட்டு வந்துட போகிறோம். உள்ள வச்சிரு. அம்மா இங்கே வீட்டில் வைப்பேன். நீ வீட்டில் தான் வைப்பேன். வீட்டில் வைக்க மாட்டேன். வீட்டில் பொருளாக வைப்பேன். ஒரே ஹாப்பி, சந்தோஷம். வண்டி வரப்போகுது, ஜாலி தான், ஜிம்கானா தான். 10 வருஷம் ஆயிரம். அப்படின்னா எதுக்கு வண்டி வாங்கவா? ஆமாம், இந்த காசை வச்சு வீடு தான் வாங்க சொல்லுவேன். நான் வண்டியை வாங்க சொல்லுவேன். சரி, அதான் இருக்குல்ல. இப்போ தானே 1,20,000 ரூபா போட்டு நம்ம ஃபெஷினோ எடுத்தோம். 2 மாதம் கூட ஆகலையில்ல. எக்ஸல் இருக்குது, ஃபெஷினோ இருக்குது, புல்லட் இருக்குது, பைக் இருக்குது, 4 வண்டி இருக்குது. நீ ஆசைப்பட்டேன்ட்டு உனக்கு ஒரு வண்டி வாங்கிட்டாங்க. அப்புறம் சரி, ப்ரெட்டு சாப்பிடாதடா, சாப்பாடு சாப்பிட்றா. அது என்னடா சாப்பாடு வச்சு முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன், தோசை மாவு இருக்குது. ஆஹா,
ஒரு தோசையும் ஒரு வெங்காய தோசைக்காக அம்மா ஆசையாக வச்சிருக்கிறேன். அப்போ இருக்கிற வாய் நேற்று 10 ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வந்தேன். 5 தோசை ஊற்றி சாப்பிட்டேன் நைட்டு. நீ அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துலையே சாப்பிட்டுக்கிட்ட. திரும்ப காலையில் 3 தோசை ஊற்றினேட்டு இன்னும் 2 தோசை 3 தோசைக்கு வெங்காயம் அரிஞ்சு போட்டு நைட்டு முள்ளங்கி சாம்பாரில் தொட்டு சாப்பிடணும்னு மாவு பத்திரமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வைத்து கொண்டிருக்கேன். பட் என்னன்னா சடவான ஆயிடுச்சு. நீங்கள் தூங்குங்க. நீ ஊற்றி தின்னுக்கலானே. ஆசை தோசை அப்பளம் வடை. தோசை தான். சுமதி ஐயாவை எடுத்துகிட்டு வர சொல்லு மாவு.